ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க அ ரொம்ப ஒரு காலமாகவே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்க இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருமே பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு 6 மாத காலங்களாகவே நம்ம ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியாகிருக்கு. அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி வருது. அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் அதை பற்றி தான் இப்போ வெளியாக இருக்குது. பார்த்தா ஒரு 12 மணி அளவில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான். இந்த டேட்டில் அப்டேட் கட்டாயமாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றத கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செய்தியாளர்கள் சந்தித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய சந்தேகங்களும் இருக்குது. நிறைய குளறுபடிகள்லாம் இதில் நடக்குது. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு உண்மையான நிலவரம் என்ன? எதனால் அவங்க ரிசல்ட் இது வரைக்குமே குடுக்கல? எப்போ தான் அப்டேட் குடுக்க போகிறாங்க? என்ன டேட்டில் அப்டேட் ஆகும்? அதே மாரி இதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இதிலலாம் ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலையா? அப்படின்ற மாரியும் நிறைய பேருக்கு டவுட்டுகள்லாம் ஏற்படுது. இதில் நிறைய பணப்பட்டுப்பாடுகளும் நடக்குது அப்படிங்கிறதுனால தான் அப்டேட் குடுக்கல அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஏன்னா, ஒரு மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா 30, 40 வேக்கன்சி தான் இருக்கு. ஓரளவு 3000, 3500 வேக்கன்சி தான் பார்த்தீங்கன்னா இதில இருக்கு. இதுக்கே பார்த்தீங்கன்னா, இவங்க இவ்வளோ டிலே பண்ணுறாங்க, இவ்வளோ காலங்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத ச தெரியுது. இருந்தாலும் இதில நிறைய குளறுபடிகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய கமெண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆவேசப்பட்டு பேசுகிறாங்க. இருந்தாலும் கூட்டுத்துறையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ ப்ராசஸிங் தான் நடக்கும். இதனால தான் டிலே ஆகுது அப்படின்றதும் சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா, என்னதான் ப்ராசஸிங்கில இருக்காங்களே அப்படின்றத எந்த ஒரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் சரி, யாருக்குமே அப்டேட் குடுக்க மாட்றாங்க. ஒரு சில பேர் ஒரு சில மாவட்டத்தில மட்டும் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் விரைவில் நீங்க வெயிட் பண்ணுங்க ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றத தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர, எந்த ஒரு ப்ராசஸிங்கும் இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்களும் சொல்லல. பார்த்தீங்கன்னா, இருந்தாலுமே இன்னைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில இப்போ பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் இப்போ மே 15ஆம் தேதிக்கு மேல கட்டாயம் ஆ வரும் அப்படின்றத ஒரு சில மாவட்டங்கள்ல சொல்றாங்க. அதனால கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் ஏதாச்சு ஒரு மாவட்டங்கள்ல ஃபர்ஸ்ட்டு அப்டேட் குடுத்துட்டாங்களே போதும். அத பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மாவட்ட வாரியாக அந்த மந்த் இறுதிக்குள்ளேயே நமக்கு 38 மாவட்டத்துக்குமே நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் குடுப்பாங்க. அதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும். அதெல்லாம் இருந்துமே ஒரு சில மாவட்டங்களுக்கும் நேர்காணல் கூட நடக்கல. அதுவும் எப்போ நடக்கும் அப்படின்றத தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நீண்ட காலமாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணிக்க ஒரு ரிசல்ட் அப்படின்னாலே, இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டு எப்போ அப்டேட் ஆகும்? இதுதான் எல்லாருடைய கேள்வி. பார்த்தீங்கன்னா, எப்போ அப்டேட் ஆகப்போது? என்ன டேட்ல அப்டேட் ஆகும்? ஏன் அதனால வரல? அப்படின்னு தான் எல்லாருடைய ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக இன்னும் ஒரு சில தினங்கள்ல ரிசல்ட் மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்றத ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வெளியாயிருக்கு. இதே மாரி தான் எதனால அப்டேட் குடுக்கல அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் நடக்குது அப்படின்றத யாருக்குமே தெரியல. இருந்தாலுமே ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய அவங்களே கால் பண்ணி கேட்கும்போது, ஒரு சில தகவலெல்லாம் குடுக்குறாங்க. இனிமே எங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் இன்னும் முடியல. சில ஒர்க்கெல்லாம் இருக்கு அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. இந்த நிலையில கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இருந்தாலுமே கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பண்ண அவர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி விரைவில் பணியாணை வழங்குவோம் அப்படின்ற மாரி பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. கட்டாயமாக இதே மாரி சொல்லி சொல்லி தான் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே ஒரு 6 மாத காலங்கள் ஆயிடுச்சு. இதுவரைக்குமே நம்மளுக்கு குடுக்கல. இந்த வேலையில நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. இந்த நிலையில தான் இது ஒரு போராட்டங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலுமே ஒரு சில தகவலும் வெளியே இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, எதனால இவ்வளோ டிலே பண்றாங்க அப்படின்னா, இதுல ஏற்கனவே ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா? இந்த சேல்ஸ்மேன் பேக்ல ஏற்கனவே ஒர்க் பண்ணின்னு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் முடித்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்மானம் குடுக்கணும் இல்லையா? இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராசஸிங் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தான் அவங்க ஒரு அப்டேட் ரகசியமாகவே கசிந்திருக்கு. இந்த நிலையில இதனால தான் டிலே ஆகுது அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்காங்க. இருந்தாலுமே எந்த ஒரு அப்டேட்டுமே குடுக்காம தான் இந்த
டியர் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மறைமுகமாகவே இந்த ரிசல்ட்டில இருக்கு. இருந்தாலும் விரைவில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் மே 15ஆம் தேதிக்கு மேல ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்றத அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்ததாக இதில செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு எப்படி நடந்திருக்கு? அ இந்த செலக்ஷன் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா முடித்துட்டாங்களா? இல்லையா? அப்படின்னா, செலக்ஷன் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே 90, 95% அவங்க வந்து முடித்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா இருக்கு. ஜியோ ஊத்துறதுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்த உடனே நம்மளுக்கு வந்து அ ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம ரிசல்ட்டு ஸோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சொல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த இந்த ரிசல்ட்டு இதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஸோ அடுத்ததாக இந்த செலக்ஷன் ப்ராசஸ்லாம் பொறுத்தளவுக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு ஸோ அனைவருக்குமே தெரியும். ஸோ அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலம் தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்றாங்க இல்லையா? ஸோ இந்த நேர்முக தேர்வு மூலமாக ஸோ வழங்கப்பட்ட ஸோ மார்க்கின் அடிப்படையிலும் ஸோ அதே மாரி 10த் 12த்தில் நீங்கள் வந்து எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க? பேக்கரை பொறுத்தளவுக்கு 10த்தில் 12த்து சேல்ஸ்மேனுக்கு பொறுத்தளவுக்கு 12த்தில் எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் வைத்திருக்கீங்க அப்படின்றத பார்த்து அவங்க வந்து கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் செலக்ட் ஆயிருப்பீங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு சில பேருக்கு அதுக்கு முன்னாடி வந்து 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சில பேருக்குலாம் ஒரு சில லெட்டர் வந்துருச்சு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்டரை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து யாருக்கும் முன்னுரிமை வந்து குடுக்கும்படி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து எதுவுமே சொல்லல. இந்த நிலையில அவங்க வந்து சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரி சான்றிதழெல்லாம் வந்து வைத்திருந்து அத அட்டாச் பண்ணி ஸோ அவங்க வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பின்னர் உங்களுக்கு வந்து சொல்லுவோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கெல்லாம் இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வைத்தவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி ஸோ இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும் இதில முன்னுரிமை வந்து அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான். ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். எங்களுக்கெல்லாம் கரெக்ட்டா தான் வந்து போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ரிசல்ட் தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டே வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிலே பண்ணதுக்கான காரணத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு காரணம் சொன்னாலும் வந்து ஏத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் அவங்க வந்து இவ்வளோ 6 மாத காலங்கள்ல வந்து ஸோ இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்னும் ஒரு சில தினங்கள்ல அப்டேட் ஆகும் அப்படின்றத அஃபிஷியலாகவே ஸோ தகவல் வந்து வெளியாகி வருது. ஸோ அடுத்ததாக இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் வேலைய பொறுத்தளவுக்கு இது ஒரு நிரந்தரமான அரசு வேலையா? அப்படின்னா, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இருந்தாலும் நீங்க டெம்பரவரியாக 1 வருடம், 2 வருட காலங்களுக்கு நீங்க வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ற மாரி வந்து இருக்கும். ஸோ அதில எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம நீங்க வந்து கரெக்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்க பெர்மனன்ட் ஆகறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நிலையில தான் அவங்க வந்து ப்ராசஸிங் தான் வந்து நடக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு ரிசல்ட் எதன் மூலமா அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க இல்லையா? ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வெப்சைட்டும் வந்து அப்டேட் குடுக்க மாட்டாங்க. ஒன்லி தனிப்பட்ட அவங்களுடைய மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வெப்சைட் இருக்கு. ஸோ அது மூலமாக ரிசல்ட் அப்டேட் ஆகும். ஸோ அதையும் பிடிஎஃப் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிஎஃப் வந்து பார்த்து ஸோ நம்ம வந்து செலக்ட் ஆயிருக்கோமா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.